ஹாய் ஆல் சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் பொடி பொடியாக நறுக்குன பாவக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 2வது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 3வதா ஒரு இரும்பு கடாயில கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, அதில கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டின பிறகு அதில வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு அதில பெருங்காயம், அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில ஊற வச்ச பாவக்காய் இருக்குல்ல, அது தண்ணிய வடித்து பாவக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதில அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஃபைனலா இந்த காய்கறிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அத ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இத சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.